Hi students, this is Sivakumar, 10th standard Maths, Chapter 1, Relations and Functions. Example 1.1. If A equal to 1, 3, 5 and B equal to 2, 3, then first subdivision. Find A cross B and B cross A. அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் A cross B and B cross A. இதில் ஃபர்ஸ்ட் A அந்த செட்டை எழுதிக்கலாம். 1, 3, 5 and B என்ற அந்த செட் எழுதிக்கலாம். B செட் எழுதிக்கலாம். 2, 3. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம A cross B இதை நம்ம பண்ண போகிறோம். A cross B எப்படி பண்ணலாம்? ஈஸியாக ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏவை வந்து நம்ம வந்து டொமைன் எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பியை வந்து நம்ம கோ டொமைன் எடுத்துக்கிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ எலிமெண்ட்ஸ் எழுதுங்க. 1, 3, 5, 2, 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பின்னா இந்த ஏ கிராஸ் இருக்குல்ல, இந்த ஏல இருக்கிற எலிமெண்ட் 1 வந்து பாருங்க 2க்கு போகணும். ஓகேவா? அது பேர் பண்ணணும் நம்ம. இந்த ஏ கிராஸ் பின்னா ஆர்டர் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா 1, 2 பேர் எழுதுங்க. 1, 2 இஸ் அ பேர். நெக்ஸ்ட் இன்னொரு எங்கே போவோம்? 3, 1, 3. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 எலிமெண்ட் அதெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஏன்னா இது ரெண்டுத்தில் மட்டும்தான் பேர் செய்ய முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 3 எலிமெண்ட். ஓகே, 1 எலிமெண்ட் முடிஞ்சதுனால 3 போகும்போது பாருங்க 3 எங்கே போவோம்? இந்த எலிமெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் லைனில் எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் எந்தெந்த வேர்ட்ஸ், எந்தெந்த எலிமெண்ட்ஸ், எந்தெந்த நம்பர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அடுத்து 3 வந்து பாருங்கள், 3 வந்து 3க்கு போகுது. 3, 3 அது ஒரு பேர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது இந்த 3 எலிமெண்ட் முடிஞ்சது. அடுத்தது 5 பாருங்கள், 5 வந்து எந்த எலிமெண்ட்டுக்கு போகுது? 2க்கு போகுது. மறுபடியும் 5, 2. அடுத்தது இந்த எலிமெண்ட் எங்கே போகுது? 5, 3. அப்போது 5, 3 இதெல்லாம் சேர்த்து தான் பாருங்கள் இது A cross B. ஸோ கிராஸ் என்னது? இந்த 1 வந்து 2ஓட பேர் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் பேர் தான் A cross B. பாருங்கள், இதில் A cross Bயில் பாருங்கள் 1 வந்து 2க்கு போகுது. 1, 2. 1 வந்து 3க்கு போகுது. 1, 3. அதே மாதிரி 3, 2, 3, 3. அடுத்தது 5, 2, 5, 3. சரிங்களா? இதுதான் A cross B. ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் A cross B பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து B cross A. B cross Aவை வந்து ஈஸியாக நம்ம பார்க்கலாம். B cross A ஈக்குவல் டு B வேல்யூ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் என்ன இருக்கோ அந்த வேல்யூ. அடுத்தது கிராஸ் A என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. A cross ஃபஸ்ட்டு வந்து அந்த B cross வேல்யூவை வந்து நம்ம இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு A இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2, 3 இருக்குது. அப்போது 2, 3 வந்து நம்ம போட போகிறோம். 2 வந்து 1 கூட பாருங்கள் பேர் பண்ணுங்க. 2, 1, 2, 1. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2, 3 பேர். அடுத்தது வந்து 2, 5 பேர். அடுத்தது வந்து 3 பாருங்கள். 3, 1. அடுத்தது 3, 3. அடுத்தது 3, 5. இது ஒரு பேர் ஆஃப் செட். ஓகேவா? நீங்கள் இப்படி போடலாம். இப்படியும் போட்டு ஈஸி தான். நீங்கள் இப்படியும் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி போடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 2 பேர். 2, 1. இந்த 2 வந்து எதில் போய் பேர் ஆகுது? ஓகேவா? அடுத்தது அகெயின் 2 வந்து எதில் போகுது? இதில் போகுது. அகெயின் 2 எதில் போகுது? 2 வந்து இங்கே போகுது. 5, 2, 5.
ஓகேவா. அதே மாதிரி 3யும் போகும். ஓகேவா. இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து A cross B அண்டு B cross A. அதில் A cross B பாருங்கள் 1 2 1 3 3 2 3 3 அந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. அதே B cross Aக்கு பாருங்கள் 2,1 2,3 அந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்வ் பண்ண விஷயம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, செகண்டு இஸ் A cross B equal to B cross A. Is A cross B equal to B cross A. அது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டுக்கிறாங்க. அது ஈக்குவலா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் ஈக்குவல் இல்லை, எதனால் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு A cross B பாருங்கள். இது ரெண்டுத்தையும் பாருங்களேன் 1,2 இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது 2,1 இருக்குது. ஸோ இதில் என்ன இருக்குது பாருங்கள் 1,2ன்னு இருக்குது இந்த இதில். ஆனால் இதில் வந்து நாட் ஈக்குவல் டு ஓகே ஓகே இது வந்து ஓகே கட் பண்ணுங்க.